வண்டியில் போய் வம்பிழுத்து வழக்கு வாங்கிய வம்பர்களின் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. 25ஆம் தேதி நள்ளிரவு காணத்தூர் சாகர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ். குழந்தையின் இடைவிடாத அழுகை, என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தாய். வெளியில் வந்து நின்றதும் குழந்தையின் முகத்தில் சின்னதாய் ஒரு புன்னகை. உடனடியாக தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு காரில் வெளியே சென்றுள்ளனர். ECRல் உள்ள முட்டுக்காடு பாலத்தின் மீது காரை விட்டு இறங்கிய அவர்கள் குழந்தையுடன் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். பாலத்தில் வீசிய குளிர்காற்றை ரசித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தினரை நோக்கி அதிவேகமாக வந்து நின்றன இரு கார்கள். அதில் இருந்து இறங்கிய இளைஞர்கள் கூச்சலிட்டவாறே தங்களை நோக்கி வந்ததால் உடனடியாக பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தங்கள் காரில் ஏறி வீட்டுக்கு புறப்பட்டனர். அந்த பெண்கள் சென்ற சுசுகி பலெனோ காரை பின்தொடர்ந்து அந்த இளைஞர்களும் டாடா சஃபாரி, மஹேந்திரா தார் ஆகிய 2 கார்களில் விரட்டினர். என்ன நோக்கத்திற்காக அந்த இளைஞர்கள் தங்களை விரட்டுகிறார்கள் என்பது தெரியாததால் பதறிப்போய் நிற்காமல் காணத்தூர் நோக்கி சென்றது பெண்கள் பயணித்த கார். திமுக கொடி கட்டப்பட்டிருந்த கிரே வர்ண சஃபாரி காரில் வந்தவர்கள் காரை முந்திச் சென்று நடுச்சாலையில் குறுக்காக நிறுத்தி பெண்கள் பயணித்த காரை மறித்தனர். காரில் இருந்து இறங்கிய கருப்பு டி-ஷர்ட், கருப்பு பேண்ட் அணிந்திருந்த 6 அடி உயரம் கொண்ட ஆசாமி பெண்களின் காரை நோக்கி ஓடி வந்து மறித்தான். பதறிப்போய் காரை நிறுத்தாமல் முன்னோக்கி செல்ல முயன்ற போது சஃபாரி காரை குறுக்கே நிறுத்தி அச்சுறுத்தினர். பயந்து போய் பெண்கள் வந்த கார் பின்னோக்கி சென்ற போது மஹேந்திரா தார் காரில் வந்தவர்கள் பின்னால் வந்து மறித்தனர். முன்னும் பின்னும் செல்ல முயன்று தவித்து போனார் பெண்கள் இருந்த காரை இயக்கியவர். சாமர்த்தியமாக தங்கள் காரை சாலை தடுப்பின் இடைவெளி வழியாக திருப்பிக் கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவர்களிடம் இருந்து தப்பிச் சென்றனர். இருந்தாலும் கார்களில் துரத்திய இளைஞர் கும்பல் வீடு வரை பெண்களின் காரை பின்தொடர்ந்து அவர்களை மறித்து பிடித்தது. இளைஞர்கள் அவர்களை காரை விட்டு இறங்கச் சொல்லி மிரட்டிய நிலையில் அந்த பெண்கள் காரை விட்டு இறங்க மறுத்ததோடு போலீசுக்கு தகவல் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தனர். மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். போலீஸ் கால் பண்ணிருக்கு. போலீசார் அந்த பெண்களின் புகாரை சீரியஸாக எடுத்திருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காரின் எண்ணை வைத்து நள்ளிரவில் பெண்களை துரத்திய அந்த ராட்சதர்கள் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் என்று தெரிய வந்ததால் வழக்கை விசாரிக்காத போலீசார் புகார் கொடுத்த பெண்ணை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகின்றது. போலீசாரின் சமாதானம் சம்பந்தப்பட்ட பெண்களிடம் எடுபட்டதா? தொடர்ந்து பார்க்கலாம். எதற்காக தங்களை துரத்துகின்றனர், அவர்களின் நோக்கம்தான் என்ன என்பது தெரியாததால் அந்த காரில் இருந்த 4 பெண்களும் கடும் அச்சத்தில் இருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் கூடியதால் அந்த 2 கார்களில் வந்தவர்களும் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இளைஞர்களிடம் இருந்து தப்பித்த பெண்கள் காருடன் வீட்டுக்கு சென்றனர். மறுநாள் 26ஆம் தேதி மதியம் 12 மணியளவில் காணத்தூர் காவல் நிலையம் சென்ற 32 வயது பெண்
நள்ளிரவில் தங்களை துரத்திய பொலிட்டிக்கல் ராட்சதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தார். அந்த புகாரில் தங்களை துரத்தியவர்கள் TN75E6004 என்ற எண் கொண்ட டாடா சஃபாரி காரிலும் TN06BR9988 என்ற எண் கொண்ட மஹேந்திரா தார் காரிலும் வந்ததாக தெரிவித்திருந்தார். பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த துரத்தல் டார்ச்சர் குறித்து 26ஆம் தேதி புகார் அளித்த நிலையில் 29ஆம் தேதி வரை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவரை கூட அடையாளம் காண காணத்தூர் போலீசார் முயற்சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் இருந்து தங்களுக்கு நள்ளிரவில் நேர்ந்த கொடுமை குறித்த வீடியோக்கள் அடுத்தடுத்து ஊடகங்களில் வெளியானதால் திருடனுக்கு தேள் கொட்டியது போல மிரண்டு போன போலீசார் அவசரமாக சம்பந்தப்பட்ட பெண்களை தொடர்பு கொண்டு புகாரை வாபஸ் பெற வைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது.